6 தொகுதிகளில் நேரடியாக களம் இறங்கும் எடப்பாடி. வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முறை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் மூலமாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார். தமிழக மக்கள் எடப்பாடியை தான் தேர்வு செய்வார்கள் என நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்ட அந்த வேளையில் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி வாக்களிச்சிருக்காங்க. அந்த மாற்றம் தான் தற்போது ஆட்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்த பின்பு அதிமுகவை எப்படியாவது கரைத்து விட வேண்டும். ஏனென்றால் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. அதிமுக நபர்களை நம் பக்கம் இழுத்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்து விடலாம் என நினைத்து அங்கிருக்கக்கூடிய நபர்களின் மூலமாக அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை பேரங்கள் பேசி, அதாவது குதிரை பேரம் என்பது பேசி தற்சமயம் அவர்கள் கட்சியிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இணையதளங்களிலே முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்திலே 6 தொகுதிகள் என்பது காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே இந்த 6 தொகுதிகள் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த 6 தொகுதிகளுக்குரிய இடைத்தேர்தல் என்பது அடுத்த மாத இறுதிக்குள்ளாகவே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கண்டிப்பாக அறிவிப்புகள் என்பது கொடுக்கப்படுவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் திமுக அதிமுக இரண்டுமே கூட்டணி போட்டுதான் இந்த இடைத்தேர்தலை சந்திக்கப் போவதாக செய்திகள் கூட ஒரு காலத்திலே வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு முற்றிலும் மறுப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி 6 தொகுதியிலும் தனித்து நாங்கள் களம் இறங்குவோம், எங்களுடன் யார் கூட்டணிக்கு வந்தாலும் சரி கூட்டணிக்கு வராவிட்டாலும் சரி இந்த 6 தொகுதியில் கண்டிப்பாக நாங்கள் களம் இறங்கி இந்த 2026 இடைத்தேர்தலிலே நாங்கள் மீண்டும் வெற்றி வகை சூடுவோம் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். இந்த 6 தொகுதிகளில் 5 தொகுதிகள் அதிமுகவின் வசம் இருந்த தொகுதிகள். அதாவது சி விஜயபாஸ்கர் ஆகட்டும், அதற்கு முன்பாக ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அனைவருமே அதிமுகவின் மூலமாக வெற்றி வகை சூடிய அந்த நபர்கள். அதன் காரணமாக அதிமுக நேரடியாகவே இந்த 6 தொகுதிகளிலும் களம் இறங்கி இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 தொகுதிகளில் போட்டியிடுங்கள், மீதம் இருக்கக்கூடிய 3 தொகுதியில் எங்களுக்கு ஆதரவுகளை கொடுங்கள், நாங்கள் 3 தொகுதிகளிலே போட்டியிடுகிறோம், மீதம் இருக்கக்கூடிய அந்த 3 தொகுதியில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கிறோம் என எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை என்பது கூட நடத்தி இருப்பார்கள் போல. ஆனால் அதற்கெல்லாம் மசியாத எடப்பாடி பழனிசாமி வெற்றியோ தோல்வியோ அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், 6 தொகுதியில் கண்டிப்பாக நாங்கள் போட்டியிடுவது உறுதி, ஏனென்றால் இந்த முறை இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும், அப்படி மட்டும் வெற்றி வகை சூடாமல் விட்டுவிட்டால் தமிழக வெற்றி கழகத்துடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துவிடும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது என சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வீகத்தை வகுக்க ஆரம்பித்திருப்பதாகவும் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இடைத்தேர்தலிலே அதிமுக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும், இல்லை என்றால் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தனது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமையக்கூடும். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.